விழுப்புரம் மாவட்டம் மேல்தெரு பகுதியைச் சேர்ந்த பையன் தான் 16 வயசான மோகன்ராஜ். 10th 462 மார்க் எடுத்த அந்த மோகன்ராஜ் திருவிகா ஸ்ட்ரீட்ல இருக்க சரஸ்வதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வரான். இந்த நிலைமையில தான் இன்னைக்கு காலையில 7 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போன மோகன்ராஜ் கிளாஸ் ரூம்குள்ள போய் அங்க இருக்க ஒரு டெஸ்க்ல உட்கார்ந்த அடுத்த ஒரு சில நொடிகள்லயே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுறான். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாக்குறப்பவே தெரியுது மோகன்ராஜ் கிளாஸ் ரூம்குள்ள வர்றப்பவே ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டை ஃபீல் பண்ணிருக்கான் அப்படின்னு. இம்மீடியட்டா ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்டாஃப்ஸும் இந்த மோகன்ராஜை பக்கத்துல இருக்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க செக் பண்ணி பார்த்ததுல ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவசரமா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா அங்க செக் பண்ண டாக்டர்ஸ் ஆல்ரெடி மோகன்ராஜ் இறந்துட்டான்னு சொல்லிடுறாங்க. இப்பெல்லாம் இந்த வயசானவங்களோட சின்ன பசங்களுக்கு தான் அதிகமா ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கு காரணம் ஸ்டடீஸ்ல இருக்க பிரஷர், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஃபுட் ஹேபிட் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டே போலாம். ஸோ தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களோட ஹெல்த்தையும் பாருங்க. படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு டார்ச்சரும் பண்ணாதீங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸை மட்டும் வாங்கி கொடுத்து உங்க குழந்தைங்களோட லைஃபை சேஃபா பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஃபீல்டுல இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே சிபிஆர் அப்படிங்கிற உயிர் காக்கிற முதலுதவி சிகிச்சையை பத்தி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிபிஆரை பத்தி டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவை பின் பண்ணியும் வச்சிருக்கேன். ஃப்ரீயா இருக்க டைம் செக் பண்ணி பாருங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி.